ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிது டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்கிற இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூலாசிரியர், அதாவது நூல் குறிப்பு, அந்த புது புக்கில் பார்த்திங்கன்னா நூல் குறிப்பு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா நூல் குறிப்புமே கட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்க நூல் குறிப்பு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்தளவுக்கு நீங்கள் எது படிச்சுட்டு போகிறீங்களோ இல்லையோ எக்ஸாமுக்கு இந்த நூல் குறிப்பு கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த நூல் குறிப்பிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிரும். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த நூல் குறிப்பில் இருந்து தான் கவர் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த நூல் குறிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியரும் இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மட்டும்தான் இதில் கவர் ஆகும். தொடர்பு அறிதலும் இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாகவே வீடியோ கொடுக்குறேன். ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதுலேயும் கவர் ஆகும். நூல் குறிப்பில் இருக்கிறதுல இருந்தும் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா என்னென்னா சொற்பொருள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சொற்பொருள் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சொல்லும் பொருளும் 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஓல்டு அண்ட் நியூ நம்ம சேர்த்து தனியாக வந்து ஒரு PDF மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் கொடுக்க போகிறோம். இப்போக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த நூல் குறிப்பு மட்டும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நூல் குறிப்பு, அதாவது ஓல்டு புக்குக்கு நியூ புக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் தனியாக இருக்கும். நியூ புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து இருக்கும், ஒரே பாக்ஸாக இருக்கும். நூல் குறிப்புன்னு ஒரே பாக்ஸாக இருக்கும். ஆசிரியர் பற்றின இன்ஃபர்மேஷனும் நூல் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஒன்றா இருக்கும். ஆனால் ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. நூல் குறிப்பு இங்கே பாருங்கள், திருவள்ளுவரில் ஆசிரியர் குறிப்பு தனியாக கொடுத்துருக்காங்க, நூல் குறிப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான PDF வந்து இதில் ஓல்டு புக் பார்த்திங்கன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் கவர் பண்ணால் போதும். 11th 12th படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதில் என்னென்னா இந்த சொற்பொருள்லாம் நீங்கள் படிக்க வேணாம். சொற்பொருள்லாம் நான் தனியாகவே உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ என்ன படிக்க போகிறீங்க? ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக, ஸோ 6ஆம் வகுப்புனா முதல் பருவம் 2ஆம் பருவம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த PDF பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நியூ புக்குக்கான PDFும் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஓல்டும் கொடுத்துட்றேன், நியூவும் கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க அந்த நியூவை பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓல்டை வந்து படிங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான PDF. ஸோ இதில் இல்லாத கொஷினே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இதில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த PDF வந்து கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ என்ன வரும்னா கண்டிப்பாக சொல்லும் பொருளும் தான் வரும். சரிங்களா? ஸோ சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஒன்றா கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ அங்கே பாருங்கள், நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ 6th to 10th வரைக்கும் ஓல்டு புக் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் படித்தா போதும். சரிங்களா? ஸோ இதோட PDF பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பகுதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஒரு 2 weeks பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம GK ஸ்டார்ட் பண்ணுவோம். GK ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா தமிழையும் விட்டுற மாட்டோம். தமிழ் வந்து ஒவ்வொரு 52 டாபிக் இருக்குது. அந்த 52 டாப்பிக்கும் நான் ஒன்லைனர் மாதிரி PDF மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ஒன்லைனர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கடைசி நேரத்தில் நீங்கள் அந்த ஒன்லைனர் மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ GKவும் நம்ம சைட் பை சைடாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒன்லைனரும் உங்களுக்கு கொடுத்தேன்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த PDF எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீக்கு வந்து என்னென்ன PDFலாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு நடக்கும். ஸோ எல்லாருமே நல்லபடியாக படிச்சுட்டு நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமிது TNPC அகாடமி.